மந்திர கிணறு. ஒரு சிறிய கிராமம் பசுமை நிறைந்த மலைகளின் மத்தியில் இருந்தது. அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஒரு ஏழை ஆனால் நல்ல பையன் இருந்தான். அவன் தனது தாயுடன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தான். அன்றாடம் கடுமையாக உழைத்து வாழ்ந்தான். ஏழ்மை இருந்தாலும் அர்ஜுன் மற்றும் அவனது தாய் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தனர் மற்றும் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சியடைந்தனர். ஒரு நாள் காட்டில் மரக்கட்டைகள் சேகரிக்கச் சென்றபோது அர்ஜுன் நீரின் சத்தத்தை கேட்டான். ஆச்சரியமாக அந்த ஒலியின் திசையில் சென்று அங்கு ஒரு பழைய கிணறை கண்டான். அது மரங்களுக்குள் மறைந்திருந்தது. அதில் ஒரு வித்தியாசமான ஒளி இருந்தது. மேலும் அதன் பக்கத்தில் ஒரு பழைய கல்வெட்டு காணப்பட்டது. இது மந்திர கிணறு. உன் இதயத்தில் அன்பு இருந்தால் இதில் எதையாவது போட்டால் அது பலமடங்கு திரும்ப வரும். ஆச்சரியமான அர்ஜுன் அதனை சோதிக்க விரும்பினான். அவன் பாக்கெட்டில் இருந்த ஒரு சிறிய ஆப்பிளை எடுத்து தன் தாயின் மகிழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு அதை கிணற்றில் போட்டான். ஒரு கணத்தில் கிணறு ஒளிர்ந்தது மற்றும் பல புதிய ஆப்பிள்கள் அடங்கிய கூடை அவன் முன் தோன்றியது. மகிழ்ச்சியுடன் அவன் அதை வீட்டிற்கு கொண்டு சென்றான். தாய்க்கு கிணற்றை பற்றி கூறினான். அவர் சிரித்துவிட்டு, அன்பு மற்றும் உதவி எப்போதும் நன்மையை தரும் மகனே. ஆனால் பேராசை இருந்தால் அதுவே அழிவாக மாறும் என்றார். அந்த மந்திர கிணற்றை பற்றி கேட்ட கிராமத்து பேராசை கொண்ட ராகவ் அதை தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்த நினைத்தான். ஒரு பெரிய பொற்காசுகள் நிறைந்த பையை எடுத்துக்கொண்டு கிணற்றில் எறிந்தான். அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுவேன் என்று நினைத்தான். ஆனால் கிணறு அமைதியாக இருந்தது. அப்பொழுது கரும்புகை எழுந்து ஒரு குரல் கேட்டது. பேராசைக்கு இங்கே இடமில்லை. மண்ணை அதிர வைத்து ராகவின் பொற்காசு பை கிணற்றின் ஆழத்திற்குள் மறைந்துவிட்டது. பயந்து போன ராகவ் கிராமத்திற்கு திரும்பினான். அவன் தனது தவறை உணர்ந்தான். அர்ஜுன் அந்த கிணற்றை பயன்படுத்தி பிறருக்கு உதவுவதை தொடர்ந்து செய்தான். யாருக்காவது உணவு, தண்ணீர் அல்லது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் கிணறு தக்க பதிலளித்தது. கிராமம் அர்ஜுனின் உதவியால் செழித்தது. ஆனால் அவன் ஒருபோதும் பேராசை கொள்ளவில்லை. மாறாக கிராமத்தினருக்கெல்லாம் மந்திர கிணற்றின் உண்மையான பாடத்தை கற்றுக் கொடுத்தான். கதை நெறி: நீ எவ்வளவு நற்கருணை செலுத்துகிறாயோ அது பலமடங்கு திரும்ப உன்னிடம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.